வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 30/9/2024 புரட்டாசி 14 இன்னைக்கு திங்கட்கிழமை, சோமவாரம் சிவனோட நாள். இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு இன்னைக்கு அவங்களுக்கு அவங்க நன்மதிப்பை மதித்து சில பரிசுகள் அவங்களுக்கு கிடைக்காங்க. பரிசுனா ஏதாவது பொருள் கிஃப்ட் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு புரிதலுக்கோசம் நான் பரிசு அப்படின்னு சொல்கிறேன். ஒரு மதிப்பு கொடுக்கறது, அப்ரிஷியேட் பண்ணுறது. சதா திட்டி வாங்கினே இருப்பீங்க ஒர்க் பண்ணுற இடத்துல சில பேர்கிட்ட. அவங்க இன்னைக்கு சூப்பராக பண்ணப்பா இன்னைக்கு ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாராட்டு தானே. இது மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக இருக்கும். ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸ்மார்ட்டாக இருந்து இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு நன்மதிப்பை பெற நாள். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். அப்புறம் ரிஷபராசி நேயர்கள், இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு பண வரவு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு பணம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. நீண்ட நாள் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, போராடின்னு இருப்பீங்க. சில இடத்துல கொடுத்துட்டு மாட்டின்னு இருப்பீங்க. சந்திராசிரமத்தில் அந்த மாதிரி தெரியாமல் போய் கொடுத்துட்ருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு சிலது உங்களுக்கு கலெக்ஷன் ஆகும். அந்த மாதிரி ஒரு நாள். இன்னைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கவும் செய்யலாம். கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்க மறுப்பு தெரிவிக்க முடியாமல் உங்களுக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பாக இன்றைக்கி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு. மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட்லேயும் தலையிடக்கூடாது. தெரிஞ்ச சப்ஜெக்டாக இருந்தால் கூட அதில் போய் தலையிடக்கூடாது. நீங்கள் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும். இன்னைக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்கள் கண்ணெதிர்க்கே சில தவறுகள் நடந்தால் கூட அதை சுட்டி காட்டக்கூடாது. சுட்டி காட்டினீங்கன்னா அது ப்ராப்ளம் அப்படி சுற்றி உங்களை நோக்கி வந்துடும். அதனால் கொண்டும் காணாமல் இன்றைக்கி போங்க. அதனால் தப்பு செஞ்சால் கேட்காம இருக்க முடியாது சார் அப்படின்னா அது ஓகே. பட் மேக்சிமம் அப்படி கடந்து வெளியில் வர்றது பார்க்கணும். கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான நேரம். குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஹோட்டலுக்கு கூட்டு போகணும் டேடி அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. மனைவியும் அதே மாதிரி அடம் பிடிப்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாள். செலவு செய்யக்கூடிய நாள். செலவு செய்கிறதுல கூட இப்போ நமக்கு எப்படின்னா, நன்மை செலவு. வீடு கட்டுறதும் செலவு தான். ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கட்டுறது சுப செலவுன்னு இருக்குது, அசுப செலவுன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் நல்ல செலவே கேட்கும். நல்லா திருப்தியாக குடும்பத்தார் கூட போய் குதூகலமாக இருக்கிறதுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, அவங்க இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஓய்வுமே வேலைக்கு போய் தான் ஆகணும். நம்ம சதா யாராவது கொஞ்சம் பெருமையாக பேசினா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்து போட்டுன்னு செய்வீங்க தெரியுமா. நான் பண்ணுறேன் சார், நான் போய் இதை முடிச்சுட்டு வரேன்ட்டு கிளம்புவீங்க. அதெல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நம்மக்கிட்ட வேலையை நம்ம செஞ்சுட்டு நீங்கள் வெளியில் வந்தோன்னா எழுத்து பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு. கன்னிராசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதீத கோபம் வரும் இன்னைக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால் கன்னிராசி நேயர்கள் கொஞ்சம் அண்டர்பிளே பண்ணின்னு போயிடணும். இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் கூடாது. இப்போ நல்ல விஷயம் கூட, இது நல்ல விஷயமாச்சே, இதை பேசலாம்னு உங்களுக்கு தோணும். ஆனால் பேசக்கூடாது. அதனால் பேசினா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் நிற்கும். அதனால் தயவு செய்து உங்களே நீங்களே கட்டுப்படுத்தின்னு ஒரு கோபம் எல்லாம் தவிர்க்கிற மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் நல்லது. இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு
துலாம் ராசி நேயர்களுக்குன்னா நன்மைகள் நடக்கும் நாள் இன்னைக்கு. அநேகமாக அவங்க எதிர்பார்க்காத நண்பர்கள் கூட இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு போகிற ஒரு நாள். சாதாரணமாக போகும்போது டக்குன்னு எதிர்பார்க்காம ஒரு பணம் வந்துடும். ஒரு நன்மை நடக்கும் இன்னைக்கு. அவங்கள சுற்றி அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இன்னைக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்சன்ட் மைண்ட் லேசாக அந்த பாதிப்பு இருக்கும். சந்திரனோட பாதிப்பு கொஞ்சம் ஆப்சன்ட் மைண்டில் இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரர்கள். கொஞ்சம் கவனமாக, இந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முடிச்சு போட்டு வச்சுப்பாங்க அலாரம். இப்போல்லாம் கொஞ்சம் நவீன காலத்தில் செல்ஃபோனில் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க, மறந்து போயிடுது அப்படின்ட்டு பிளாக் அவுட் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க நிறைய பேர் இந்த இப்போல்லாம். காரணம் அந்த மறதி தான். அது என்ன பண்ணுறது, ஒழுக்கம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஒழுக்கம் இல்லைன்னும் போது தவறான ஒழுக்க பழக்கத்துக்கு போகும்போது அந்த மறதிகள் வர ஆரம்பிச்சிது. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, கொஞ்சம் ஞாபகத்தோடு இருங்க இன்னைக்கு. அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். வழக்கம் போல் நான் சொல்கிறது தான். இந்த 2 நாள் நம்ம எடுக்கிறோம். அந்த 2 நாள் எடுக்கிறதுனால மற்றவங்க நட்சத்திர பேஸில் எடுக்கிறாங்க, நான் 2 நாளும் எடுப்பேன். நீங்கள் இன்றைக்கி யார் பேச்சுக்கும் வம்பு தும்புக்கு போகாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு. வண்டியெல்லாம் கொஞ்சம் அமைதியாக ஓட்டணும். லாங் ஜேர்னி வண்டி எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு ட்ரெயின், பஸ்ஸு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். குறுக்க யாராவது வந்தால் கூட நம்ம சத்தம் போடக்கூடாது. சரிப்பா சாரிப்பான்ட்டு போயிடணும். வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு புடி அரிசி வச்சு ஒரு மண் அகலில் சந்திரனை நோக்கி ஒரு அகல், ஒரு ஊதுவத்தி. வழக்கமாக நான் சொல்கிறது தான். ஒரு இலையாவது ஒரு பூவாவது வச்சு சந்திரபவனை நினச்சி இன்றைக்கி ஒரு நாள் வழி நடத்தி கொண்டு போவோம்னா கண்டிப்பாக வழி நடத்தி கொண்டு போவார். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இன்னைக்கு. மகர ராசி நேயர்களுக்கும் அதே சேம். 2 பட்டு வர்றதுனால இவங்களை அப்படி ஒதுக்கிட்டு இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதோட பாதிப்பு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகும். அதனால் அவங்களுக்கு சொன்னதே தான், சரி சாரின்ட்டு போயிடணும். ரொம்ப யாருக்கிட்டையும் விவந்தாவாதம் பண்ணக்கூடாது, ஆர்கியூமெண்ட்ஸே போகக்கூடாது. ஏன்னா சந்திரன் உங்களை மட்டும் செய்ய மாட்டேன், உங்ககிட்ட அந்த மாதிரி அனுப்புவார் செட் பண்ணி ஆளை கரெக்டாக. ஒரு நல்ல நண்பன் கூட நம்மளை எழுத்து நீங்கள் பேசுவான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இன்னைக்கு. கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆசைகள் தூண்டும் நாள். இன்னைக்கு சலனம் ஏற்படும். வீட்டில் ஏதாவது நகை வாங்கி கொடுங்க, புடவை வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி. இல்லை ஆணாக இருந்தால் இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா, நம்மளால் செய்ய முடியலன்னு ஒரு வருத்தம், அந்த மாதிரி ஒரு மனசு ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கிற ஒரு நாள். ஆனால் நல்ல நாள் தான் இன்றைக்கி. அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. மீன ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து ஒரு படி அப்படி மேலே போகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ், ஒரு ஃபார்ம் கிடைக்கும் இன்றைக்கி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அவங்க யூஸ் பண்ணி அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு, இப்போ நம்ம உயர்வாக இருப்பீங்க நீங்கள், ஒரு நாளில் என்ன உயர்வு வரும்போது ப்ராக்டிக்கலாக பேசும்போது ஒரே நாளில் உயர்வு கிடைச்சி, இது ரொம்ப நாளோட தொடர்ச்சியோட ஒர்க்கு, இல்லை இனிமேட்ட நடக்க போகிற ஒர்க்கோட ஒரு தொடர்ச்சியில் ஒரு படி அப்படி ஒரு வேலைகள், ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்வு. சின்ன வேலையில் சேமிப்பில் ஒரு உயர்வேற்றம். அதே மாதிரி ஏதாவது ஒரு சேவிங்ஸு பண்ணுறது. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா 20 ரூபா டெபாசிட் பண்ணுவோம், அது ஒரு உயர்வு தானே. இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி ஏதாவது அவங்க செய்வாங்க இன்றைக்கி. ஆண்டவனை பிரார்த்தனை செய்வோம் நம்ம. அதே போல் அடுத்து 12 ராசிகளுக்கும் சொல்லிட்டோம். கரணம் வழக்கம் போல் இன்றைக்கி என்ன கரணம் வந்து, கரணம்னா இப்போ பொதுவாக எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்குது என்னன்னு. நம்ம பிறப்பு ஜாதகத்தில் அது இருக்கும், எந்த கரணத்தில் நம்ம பிறந்தோன்னு. கருணாதிபதி மனசு வச்சா என்ன வேணா செய்வார், எல்லாத்தையும் தாண்டி செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் அவர். நிறைய பேருக்கு எனக்கு ஃபோன் கால்ஸ்லாம் வருது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாவம், என்ன திதியில் பிறந்தோன்னு இருக்கும், பிறப்பு குறிப்பு எடுத்து பார்க்கும்போது எந்த யோகத்தில் பிறந்திருக்கோன்னு தெரியும்.
அதே மாதிரி கரணம் என்ன கரணத்தில் நம்ம பின்னாடி படிப்படியாக வரும்போது இந்த கரணத்துக்கு அதிபதி தெய்வம் யாருன்னெலாம் அப்புறம் சொல்கிறேன். டைம் இல்லை எனக்கு, ஷார்ட்டாக சொல்கிறேன். இன்னைக்கு கரணம் பாஸ் 12 ஹவர்ஸ் தான் இருப்பார். 9 to 10 to 12 ஹவர்ஸில் மாறி மாறி போயிடுவாங்க அவங்க. அதனால தான் நான் இன்னைக்கு ராசி பிரகாரம் இதை சொல்ல இயல முடியல. அது இயலாத காரணம் தான். 12 ஹவர்ஸ் ஜம்பிங்கில் இருக்கும் அது. இன்னைக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இன்னைக்கு நாளுக்கு எல்லாம் கலந்து வணிசை பத்திரை இந்த கரணத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விளக்கு போடணும். 2 பொடி அரிசி வச்சு விளக்கு போட்டு பூவோ தீபமோ ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு தயவு செய்து இந்த கரணத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விளக்கு போட்டு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கர்ணநாமம் வணிசை கர்ணநாமத்தை சொல்லி விளக்கு போட்டு வழி நடத்துங்கன்னு சொல்லுங்க. அடுத்த 6-7 நாளில் வருவார், 5-6 நாளில் வருவார். சில பேருக்கு அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு தான் ஒரு மந்த்லி ஒன்ஸ் அவங்க அதை தப்பிச்சிட்டாங்க. அவங்க மாதம் 1 நாள் போட்டால் போதும். மற்ற கரணங்கள்லாம் போடணும். போட்டு பாருங்கள். இதோட ஃபீட்பேக்கு வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். எனவே இன்னைக்கு 12 ராசிகளுக்கும் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். அனைவருக்கும் ஒரு நல்ல மாதிரி இந்த நாள் முடியணும்ட்டுன்னு ரொம்ப அற்புதமான இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ சக்கராவுக்கும் நன்றி. வணக்கம்.